எல்லாருமே சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, எந்த கட்சியிலேருந்து யாரை போட்டு கலாய்க்கிறாங்க, ஆளுங்கட்சி எப்படி திணறுது, அதுக்கு எதிர்கட்சி தரப்புலேருந்து எப்படி பதிலடி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு வருது. ஆனால் தாவேக ஆட்சி அமைத்த பிறகு ஒரு விஷயம், ஒரு நிகழ்ச்சி என்பது கண்டினியூஸாக வாரம் நடக்கும். இப்போ அது இல்லாமல் போயிடுச்சு. யாருமே அதை கவனிக்கவே இல்லை. அப்படி என்ன நிகழ்ச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் மாற்று கட்சியினர் தாவேகால இணையக்கூடிய ஒரு நிகழ்வை அவங்க ஒரு திருவிழா மாதிரி, ஒரு பண்டிகை மாதிரி நடத்துவாங்க. நிகழ்ச்சி மாதிரி அவங்க பெரிய மேடை செட்டெல்லாம் போட்டு நடத்துவாங்க. மாற்று கட்சியினர் தாவேகாவை இணையக்கூடிய விழா என்ற அளவுக்கு அவங்க நடத்துவாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரியான எந்த செய்திகளும் வெளிவர மாட்டுது. ஆல்ரெடி குதிரை பேரம் என்ற விஷயமே தமிழ்நாடு அரசியலுக்கு புதுசு. இவங்க வந்த பிறகுதான் இந்த குதிரை பேரம் என்ற விஷயம்லாம் அதிகமாக பேசப்பட்டு அதனால் இது குறைக்கப்பட்டுச்சு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இதுக்கு மேல அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே தாவேகாவுக்கு வந்தா இவர்கள் மீது குதிரை பேரம் என்ற சர்ச்சை இன்னும் அதிகமாக வெடிக்கும். அப்ப எதற்கு வம்புன்ற மாதிரி இருக்கிறாங்கன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. இப்போ இந்த மாதிரி இந்த சனிக்கிழமை நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தாவேகால வண்டியா இணையக்கூடிய நிகழ்ச்சிகள் இப்ப ஏன் நடக்க மாட்டுதுன்னு சொல்லி அதோடைய உண்மை பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை இப்ப நக்கீரன் வெளியிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த தாவேகா தரப்புல இருந்து இவங்க கேட் ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க. யாரு வேணா, எந்த கட்சியில இருந்து என்ன கொள்கை, உங்க பின்னாடி எந்த குற்ற பின்னணி யாரு இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்க தாவேகாவில் இணைந்து கொள்ளலாம்னு சொல்லி அவங்க கேட்டை ஓபன் பண்ணி விட்டதுமே ஒரு ஸ்வீட்ல போயிட்டு இப்போ எப்படி ஈக்கெல்லாம் முக்கும். இப்போ ஒரு ஸ்வீட் டப்பா திறந்து வச்சிட்டோம்னா அதுல எறும்பு போறது, ஈக்கள் போறது போய் மடமடன்னு வந்துரும்ல. அதே மாதிரி தான் தாவேகா கட்சியில கிட்டத்தட்ட மாற்று கட்சியினர் சொல்றதை தாண்டி அதிமுக இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் கொத்தாக இணைந்தார்கள். ஆனா இப்போ இந்த இணைவு எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்துல விஜய் அவர்களுடைய இந்த நம்பிக்கை தீர்மானம், அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லைல்ல, அப்ப இந்த நம்பிக்கை தீர்மானம் எடுக்கும் போது அதிமுகவோட கொறடாவோட பேச்சை மீறி, அதாவது அவங்களுடைய கட்சியோட நிலைப்பாடு என்பது அவர்களுக்கு நீங்க நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தீர்மானத்தில் நீங்க வாக்களிக்க கூடாது என்பது அந்த கட்சியோட நிலைப்பாடு. ஆனா அவருக்கே ட்விஸ்ட் கொடுக்கும் விதமாக சட்டமன்றத்தில் அதிமுகவை சார்ந்த 25 எம்எல்ஏக்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லி தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த ஆட்சி அமைக்கட்டும்ன்ற மாதிரி அவங்களுக்கு இந்த நம்பிக்கை தீர்மானத்துக்கு ஒப்புக்கொள்றார்கள். அப்போவே பார்த்தீங்கன்னா அது பெரிய சர்ச்சையாக மாறிடுச்சு. என்ன நீங்க எப்படி சட்டமன்றத்தில் நம்ம கட்சியோட நிலைப்பாட்டை மீறி, கொறடாவோட பேச்சை மீறி எப்படி நீங்க இந்த மாதிரி வாக்களிப்பீங்கன்னு சொல்லி இந்த பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கிறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்து கொண்டு தாவேகால போய் இணைகிறாங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா, மரகதம் குமரவேல், பி சத்யபாமா, எஸ் ஜெயக்குமார், அதுதான் இசக்கி சுப்பையா அவர்கள். இவங்க 4 பேருமே என்ன பண்றாங்கன்னா, பதவியை ராஜினாமா பண்ண அரை மணி நேரத்திலே என்ன பண்றாங்க, போய் தாவேகால இணைகிறாங்க. அன்னைக்கே அவங்களுக்கு சரியான வரவேற்புலாம் இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன நடக்குது, இது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிடுச்சு. ஒரு கட்சியில உங்களை நம்பி இப்போ உங்களுக்கு இத்தனை பேருக்கு ஓட்டு போடுறாங்கன்னா, எங்களுக்கு தாவேகா வேணான்னு சொல்லி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அதிமுகவை நம்பி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட அனைவருமே இந்த கட்சிக்காக ஓட்டு போட்டவர்கள், உங்க கட்சியோட உண்மையான தொண்டர்களாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எப்படி இங்க நின்று இந்த மக்களிடையே நீங்க சந்திச்சு பேசி இந்த கட்சிக்காக உழைத்து ஓட்டு போட்டு நீங்க எம்எல்ஏவா மாறிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எப்படி நீங்க மாற்று கட்சியில போய் இணைவீங்கன்றதான் இது ஒரு பெரிய விஷயமாக மாறிடுச்சு. எப்படி நீங்க சிட்டிங் எம்எல்ஏக்கள் போறாங்க, அதாவது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமா ஒரு மாற்று கட்சியில இருந்து நீங்க ஆளுங்கட்சிக்கு வருவாங்க, அதெல்லாம் ரொம்ப யூஸ்வலான ஒரு விஷயம் தான். ஆனா சிட்டிங் எம்எல்ஏக்கள் வராங்க, ஒரு தொகுதியில ஒரு கட்சியில உழைத்து அந்த கட்சியின் பிரதிநிதியாக ஜெயித்து இவங்க என்ன பண்றாங்கன்னா மாற்று கட்சியில சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய நபர்கள் போறாங்கன்றா இதை கண்டிப்பாக ஏத்துக்க முடியாது. அந்த சமயத்திலே பார்த்தோம்னா பல்வேறு விஷயங்கள்லாம் சர்ச்சையாக மாறிச்சு. எப்படி இந்த 4 எம்எல்ஏக்கள் போறாங்க, அவர்கள் மீது குதிரை பேர வழக்கு போடுங்கன்னு சொல்லி பல்வேறு கட்சியில இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா சில மனுக்களை கொண்டு போயிட்டு ஆளுநர் கிட்ட கொடுத்தாங்க. ஏன் திமுக தரப்புல இருந்தே கொடுத்தாங்க. அதிமுக தரப்புல இருந்து முன்னெடுத்து வச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த 4 பேர் எப்படி போனாங்க, இவங்களுடைய பதவி ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் எப்படி, அதாவது சபாநாயகர் எப்படி ஏற்றுக்கொண்டார். ஏன்னா இப்போ ஒரு மாற்று கட்சியில இருந்து எதிர்கட்சிக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு என்ன விதமான அரசியல் லாபமும் கிடையாது. ஆனா ஆளுங்கட்சிக்கு போறாங்கன்னா என்ன டீலிங் இருக்கு, எதன் காரணமாக போறாருன்னு சொல்லி இது எல்லாமே சபாநாயகர் விரிவாக அவங்க கிட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கணும், விசாரணை நடத்தணும். இது எதுவுமே இல்லாம அவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க, அவங்க தாவேகால இணைத்துக் கொண்டார்கள். சரி, இவ்வளவு விஷயம் இருக்குல்ல. அதுக்கப்புறமா 2 எம்எல்ஏக்கள் மீண்டும் வந்தாங்க. புதுக்கோட்டை எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர் அவர்கள், கரூர் தொகுதியோட எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் 2 பேரும் வந்துட்டாங்க. ஒட்டுமொத்தமா 6 எம்எல்ஏக்கள் இங்க வந்தாச்சு. இப்போ இடைத்தேர்தலுக்கான விஷயங்கள்லாம் தள்ளி போகுது, அது ஒரு விஷயம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு மாமல்லபுரத்துல அந்த ரெசார்ட்ல பெரிய நிகழ்வாக நடத்தி முடிச்சாங்க. 2 விஜயபாஸ்கரோட இந்த இணைப்பு விழால அவர் பயங்கரமா பேசியிருந்தாரு. இதெல்லாம் சும்மா டெமோங்க, இதுக்கப்புறம் ஏன்னா அந்த நிகழ்வுக்கே பார்த்தோம்னா இவர் சொந்த செலவுல போட்டு லாரியா கொண்டு ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளா தாவேகால இணைத்தாரு.
இதெல்லாம் சும்மா ஒரு டெமோ, இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு படையே கூட்டிட்டு வர போறேன்ற அளவுக்கு பேசியிருந்தாரு. ஆனால் இப்போ யாருமே அதிமுகலேருந்து இங்கே வரமாட்டுறாங்களே. ஏன்னா இவங்க இணைந்தது பிறகு 4 பேர் இணைந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே தாவேக்கள போய் இணைந்தார்கள். அப்புறம் இவங்க போனாங்க, இன்னும் வருவாங்கன்னு சொல்லி அவங்களே பார்த்தா ஒரு மேடையில் அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ யாருமே போக மாட்டுறாங்களே. இங்கே தான் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்பது மாட்டிட்டு இருக்கு. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா குதிரை பேர விஷயம்லாம் வந்து அதிகமாக பேசப்படுது, அதன் காரணமாக இப்போ இவங்க வந்துட்டாங்கன்னா இது இன்னும் வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூவாக மாறும், நடவடிக்கை பாயும் என்பதால் இப்போ சற்று அமைதியாக இருக்கா நம்ம நினைச்சோம். ஆனால் அப்படி கிடையாது. அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் எல்லாரும் இங்கே போகிறாங்கன்னா ஒருத்தர் கூட விஜய் அவர்களை பார்த்து சந்திக்கவே இல்லையா, சந்திப்பதற்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவங்களே ஒரு உச்சக்கட்ட அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஏன் இப்போ சமீபத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள், சி விஜயபாஸ்கர் அவர்கள் எல்லாருமே போயிருந்தாங்களே, அவர்களுடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இணைப்பு விழாவை அவங்க திருவிழா போன்ற மேடை செட்டெல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த நிகழ்வுக்கு ஆதவர்ஜன் அவர்கள், புஷியானந்த் அவர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. விஜய் அவர்கள் மட்டும் அந்த நிகழ்ச்சிக்கு வரல. இவங்க தரப்புல இருந்து முன்னெடுத்த விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி கட்சியில் வந்து இணைகிறோம்ல, அதனால விஜய் அவரோட தலைமையில தான் நாங்கள் இணைவோம்னு சொல்லி சி விஜயபாஸ்கர் அவர்கள் தரப்புல இருந்தோ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தரப்புல இருந்தோ ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, நீங்கள் வேணும்னா நீங்கள் என்னோட தலைமையில் இணைந்துக்கோங்கன்னு சொல்லி புஷியானந்த் அவர்களோட தலைமையில தான் இவர்களுடைய இந்த இணைப்பு என்பது நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி போன 4 எம்எல்ஏக்களும் ஆதவர்ஜன் அவர்களை சந்திச்சு இந்த தலைமை செயலகத்தெல்லாம் போயிட்டு அவங்க கட்சியில் இணைத்துக் கொண்டார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான ஆளுங்க. இப்போ தாவேக கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே அரசியல் அனுபவம் கிடையாது. இப்போ புதுசாக அவங்க மக்களோட களத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் அதிமுக அப்படி கிடையாது. இப்போ அதிமுக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளுங்க, ரொம்ப அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள், அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு வராங்கன்னா இது தாவேக்காவுக்கு ரொம்ப ஒரு கூடுதலான ஒரு பலமான ஒரு விஷயம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப மூத்த நிர்வாகிகள், ரொம்ப ஃபேமஸான ஆட்கள், மக்களிடையே ஒரு செல்வாக்கு பெற்ற எம்எல்ஏக்கள் வராங்கன்னா அவர்களை கூட விஜய் அவர்கள் சந்திக்க மாட்டாரு, எங்களை சந்திக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி இவர்களிடையே ஒரு அதிருப்தி என்பது இருந்துச்சு. இன்னும் அவங்க ஒரு கான்ல தான் இருக்கு. ஏன்னா இன்று வரையுமே பார்த்தோம்னா அவங்க முதல்வரை சந்திக்கவே முடியவில்லை. ஏன் தாவேக கட்சி சந்தவங்களே பார்க்க முடியல, அது ஒரு விஷயம். ஆனால் நான் உங்க தாவேக ஆளுகளும் நானும் ஒன்னா, நான் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி, நான் ஒரு கட்சி விட்டு வந்திருக்கேன், பல லட்சக்கணக்கில் நான் செலவு பண்ணியிருக்கேன், அவ்வளோ தொண்டர்களை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், இவ்வளோ பண்ணியும் நான் இவ்வளோதான் இந்த கட்சியில் எனக்கான மரியாதையான்ற மாதிரி அவங்க அதிருப்தியில் இருக்காங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் ஆகஸ்ட் 11ஆம் தேதி அதிமுகவோட இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் விஜய் அவர்களை நேரில் சந்தித்து தாவேக்காவில் இணைத்துக் கொள்கிறார். இதோடைய போட்டோ கிளிப்பை அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போட்டு நான் இனிமேட்டு தாவேக்காவில் இணைத்துக் கொள்கிறேன் என்ற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. இந்த போட்டோவை பார்த்தா இப்போ சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கோ இல்லை எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கோ எவ்வளோ கோவம் வரும். நான் இந்த கட்சியிலேருந்து இங்கே வரும்போது என் மீது எவ்வளோ விமர்சனம் இருந்துச்சு, நான் வரும்போது சும்மாலாம் வரல, நான் அவ்வளோ பேரை கூட்டிட்டு வந்து இதுக்காக நான் அவ்வளோ உழைச்சிருக்கேன், அவ்வளோ காசு போட்டிருக்கேன், என்ன நீங்கள் வந்து பார்க்கல, அதாவது நான் ஒரு பெரிய மேடெல்லாம் போட்டு செட்டப்லாம் கிரியேட் பண்ணேன், என்ன நீங்க கட்சியில் இணைத்துக் கொள்ள விழாவுக்கு நேரில் வந்து என்னை வாழ்த்து நீங்க கட்சியில் இணைத்துக் கொள்ளவில்லை. ஆனா ஒரு மாவட்ட இளைஞரி செயலாளர் வராருன்னா அவரை நீங்க நேரில் சந்திச்சு விஜய் அவர்களுடைய தலைமையில நீங்க எப்படி இணைத்துக் கொள்வீர்கள்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஒரு கான்ல இருக்காங்க. இதை விட இன்னொரு முக்கிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ராமச்சந்திரன் அவர்களுக்கு இந்த முதலீடுகளை இருக்கக்கூடிய இந்த கைடன்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல அரசு பதவி கொடுக்க போறாங்கன்ற செய்திகளும் இப்ப வெளியே வந்திருக்கதாக நக்கீரன்ல செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. கடம்பூர் ராஜு என்ன சொல்றாருன்னா, இது இந்த 4 எம்எல்ஏக்கள் உள்ள போயிருக்காங்களே, முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் உள்ள போனாங்களே, யாருன்னா கடம்பூர் ராஜு, சம்பத் அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லி ஒரு 4 பேர் உள்ள போனாங்க, முக்கிய முன்னாள் அமைச்சர்கள். இவங்க எல்லாருக்குமே நீங்க எம்எல்ஏவாக ஆகல, ஆனா நாங்க இடைத்தேர்தல் வரும்போது உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், உங்களை எம்எல்ஏ ஆக்குறோன்ற மாதிரி பல்வேறு ஆஃபர்கள் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா நாங்க இங்க வந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதெல்லாம் எங்களால தர முடியாதுப்பா போன்ற மாதிரி எங்களை கதவு சாத்திட்டாங்க. அதனால ரொம்ப அதிருப்தியில் இருக்கக்கூடிய கடம்பூர் ராஜு தொண்டர்களோட மத்தியில் ஒரு புலம்பலே அவர் வந்து தள்ளி தீர்த்திருக்காரு. அந்த செய்தியை நக்கீரன்ல வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, தயவு செய்து யாருமே தாவேக்காவுக்கு வந்துடாதீங்க, நம்மளுக்கு இங்க மரியாதையே இல்லை, ஏன் தான் நம்ம முதல்ல இங்க வந்தோம், தேவையில்லாத வேலையை பண்ணிட்டோமோன்னு சொல்லி அவர் தனது தொண்டர்களிடையே புலம்பியதாக சில செய்திகள்லாம் அவங்க போட்டிருக்காங்க. சரி, இவரோட நிலை என்பது இப்படி இருக்கு, அதாவது இவங்க எம்எல்ஏவும் கிடையாது, முன்னாள் நிர்வாகிகள், அமைச்சர்கள், இவர்களுக்கு இந்த நிலைமை. மறுபுறம் பார்த்தோம்னா இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய இந்த புதுக்கோட்டையே ஏன் சாம்ராஜ்யம்டா, இதுக்கப்புறம் புதுக்கோட்டையே ஏன் கண்ட்ரோல் தான் இருக்கக்கூடிய சி விஜயபாஸ்கர் அவர்களோ இல்ல கரூர்ல ஜெயித்திருக்கக்கூடிய, கரூர்ல ஒரு ஸ்டாம்ப் பேஜ் நடந்து அங்க டிவிகேவும் வேணாம் டிஎம்கேவும் வேணாம்னு சொல்லி ஏடிஎம்கேவை நம்பி ஓட்டு போட்டு அங்க ஜெயித்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கரூரோட எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள், இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டான ஆளுங்க. இவங்களோட நிலைமை என்ன ஆச்சுன்னு வெளியே தெரியலையே. அவர்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, சி
விஜயபாஸ்கரை பொறுத்த வரையுமே உங்களுக்கு இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொடுக்கறதுக்கே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்களா, அது ஒரு விஷயம். அடுத்ததான் ஏதோ புதுக்கோட்டையே என் கண்ட்ரோல் தான் நினைச்சாரு, ஆனா அந்த தொகுதியில மாவட்ட அமைப்பு செயலாளர் பதவியை கொடுத்து அவர் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் விராலிமலை தொகுதியில பர்வேஷுடன் இணைந்து மாவட்ட செயலாளர் பதவியும் கொடுத்திருக்காரு. அப்ப அவர் புலம்ப ஆரம்பிச்சிருப்பார்ல, வெளியே சொல்ல முடியாது, பத்திரிகை செய்தியில சொல்ல முடியாது. தொண்டர்களிடையே விஜயபாஸ்கர் என்ன புலம்பிருக்காருன்னா, என்னை அவமானப்படுத்துறதுக்காக தான் பர்வேஷோட சேர்த்து என்ன வந்து அவர் மாவட்ட செயலாளராக போட்டிருக்காருன்னு சொல்லி அவர் புலம்பி தீர்த்திருக்காரு. சரி, இவரோட நிலைமை இப்படி ஆகி போச்சு. அடுத்ததான் கரூர்ல பதவியை ராஜினாமா பண்ணி வந்திருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர், இவரை பொறுத்தவரையுமே நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கரூர்ல நடந்த அந்த பெருந்துயரத்துக்கு அப்புறமா அவங்க டிவிகே வேணாம் டிஎம்கே வேணாம்னு சொல்லி ஏடிஎம்கேக்கு அவங்க ஓட்டு போட்டு எம்எல்ஏவா ஆக்கியிருக்காங்க. இவர் இப்போ தாவேக்களை இணைந்து விட்டார். இப்போ இவருக்கு வந்து மறு வாய்ப்பு அங்கே கொடுக்கப்படும் சொல்லி தான் இவருக்கு பல ஆஃபர் கொடுக்கப்பட்டு அவர் உள்ள வந்ததாக சில செய்தி. ஏன்னா அவரே பார்த்தீங்கன்னா அந்த இணைப்பு விழாக்கு அப்புறமா மைக் வச்சு அவரே சொல்லிட்டாரு, பத்திரிகையாளர்களை சந்திச்சு அவரே வந்து நீட்டா சொல்றாரு. என்னன்னா அவரே தான் பத்திரிகையாளர் முன்பு சொல்றாரு, அவங்க வந்து எங்களை கூப்பிட்டாங்க நான் வந்தேன்ற மாதிரி பத்திரிகையாளரிடம் சொல்றாரு. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, எப்படியோ நம்ம அதிமுக சின்னத்துல நின்று கரூர் தொகுதியில நம்ம எம்எல்ஏ ஆகிட்டோம், தாவேக கலப்பனா இன்னும் ஈஸியா ஜெயிச்சலாம் நினைச்சிருப்பாரு போல. ஆனா தாவேக தரப்புல இருந்து அவருக்கு டாட்டா கட்டிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரூர் தொகுதியோட டிவிகேவோட சட்டமன்ற வேட்பாளர் இருப்பார்ல, யாருன்னா மதிவண்ணன் அவர்கள், அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த கரூர் சம்பவம் நடக்கும் போது ஒரு சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு தான் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி இவரை டீலில் விட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது அதிமுகவில் இருந்து விலகி தாவேக்காக்கு போன யாருக்குமே அவங்க என்ன டீலிங் பேசப்பட்டதோ அதுவும் நிறைவேற்றப்படவில்லை. அவங்க ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படின்ற மரியாதையும் அவங்களுக்கு தரப்படவில்லை. இன்ன வரையுமே முதலமைச்சரை பார்த்து சந்திக்கல. ஆனால் இன்னைக்கு அதாவது இளைஞரை செயலாளர் இருக்கக்கூடிய ஒரு நபர் கட்சியிலிருந்து விலகி தாவேக்காக்கு போறாருன்னா, அவரை மட்டும் இணைத்து பேசுறாருன்னா எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க, புலம்பி தள்ளுறாங்கன்ற செய்தியை தான் இவங்க வெளியிட்டு இருக்காங்க. இவர்கள் மட்டுமா, இதுக்கு முன்னாடி 25 பேரும் அவங்க போறாங்க ஆதரவு தெரிவிச்சாங்களே, அவங்களும் ஆதரவை வாபஸ் வாங்கி கொண்டு சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தலைமையிலான ஒரு அணி இருந்துச்சுல, அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவுன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், நாங்கள் வந்து தாவேக்காவுக்கு கொரோடாவை மீறி ஆதரவு அளித்தது என்பது தவறான விஷயம் தான் சொல்லி மீண்டும் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களிடமே ஒரு மன்னிப்பு கடிதத்தை கொடுத்துட்டு மீண்டும் அதிமுகவில் ஐக்கியமாகிறார்கள். ஏதோ ஒரு வகையில் மன்னிப்பு கடிதத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் போஸ்ட்டும் போயிட போகுது, எம்எல்ஏ பதவி போயிட போகுதுன்ற மாதிரி அவங்க உள்ள வந்துட்டாங்க. ஆனால் இவங்க 6 பேர் வெளியே வந்திருக்காங்களே, இவர்களோட நிலை என்பது இப்போ என்னவா இருக்க போகுது? ஏன்னா தாவேக்கா பொறுத்த வரையுமே உட்கட்சி பூசல் என்பது ரொம்ப வெடித்து பூதகரமாக மாறிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, நான் ரசிகர் மன்றத்திலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சு போஸ்டர் ஒட்டி தெருவா போயிட்டு எல்லா பிரச்சாரமும் பண்ணி இன்னைக்கு நான் வந்து கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கேன். ஆனால் தாவேக்காவோட தலைமை என்ன பண்ணுதுல, மற்ற கட்சியிலேருந்து வரக்கூடிய எல்லாருமே இணைத்து கொண்டு அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி, அமைச்சர் பதவி, கட்சியோட முக்கிய பொறுப்பு எல்லாமே தராங்களே, அப்ப நாங்களா என்னன்னு சொல்லி தாவேக்கா தரப்புல இருந்து 10 எம்எல்ஏக்கள் போர்க்கொடியை தூக்குனாங்க, எங்களுக்கும் பொறுப்பு வேணும், அமைச்சர் பதவி வேணும்னு சொல்லி. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த 2 விஜயபாஸ்கர் அவரோட நிலைமை என்னன்னு தெரியல நம்மளுக்கு. இப்போ இவங்களோட நிலை என்பது என்னவா இருக்க போகுது? ஏன்னா தாவேக்காவை நம்பி போகணும், நாங்க ஏமாந்து விட்டோம் என அவர்களே புலம்பியதாக சில செய்திகள் வெளியாகி கொண்டு வருகிறது. ஏன்னா தாவேக்காவை நம்பி வந்துட்டோம், எங்களுக்கு அவ்வளவுதாங்க, ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேன்ற மாதிரி புலம்புறாங்க. இப்ப தெரியுது அவங்களுக்கு எதன் காரணமாக இப்போ அந்த சனிக்கிழமை அந்த மாதிரியான நிகழ்வுகள், அதாவது மாற்று கட்சியினர் தாவேக்கள் இணையக்கூடிய நிகழ்வுகள், அதிமுக இருந்து தொடர்ந்து தாவேக்கா படையெடுத்து வந்தாங்களே, இவங்க யாருமே இப்ப எதற்காக வரமாட்டாங்கன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இவங்க தரப்புல இருந்து தயவு செஞ்சு வந்துடாதீங்க, நாங்க 6 பேரே வந்து மாட்டிக்கிட்டோம், மீண்டும் அதிமுகக்கு வர முடியல, அதுக்கு நாங்க பல கதைகளை யோசிச்சுட்டு இருக்கோம், நீங்க வரும்போது யோசிச்சு கொண்டு வாங்கள், எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளே அவங்க நிறைவேற்றவில்லைன்னு இவங்க தரப்புல இருந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி நிகழ்வுகள் என்பது இப்போதைக்கு நிறுத்தப்பட்டிருக்கு. இதற்கான விடைகள் எல்லாமே வருகின்ற இடைத்தேர்தல் எல்லாம் தெரிய வரும், என்ன நடக்க போகுது, 2 விஜயபாஸ்கர்களுடைய நிலை என்பது என்னவா இருக்க போகுது, அப்படி இவர்களுக்கு முக்கியத்துவம் குறைக்கப்பட்டா என்னென்ன விஷயங்களை அவங்க பிரஸ் மீட்டை முன்னாடி போட்டு உடைக்கிறாங்க என்பதெல்லாம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும்.